Hello students. So இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் மெட்டாலிக் கார்பனைல்ஸ். அதாவது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாபிக் மெட்டாலிக் கார்பனைல்ஸ். So what is mean by metallic carbonyls அப்படினா இது வரைக்கும் பார்த்த காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட் அப்படினா வேரியஸ் டைப் ஆஃப் லிகாண்ட் பார்த்திருப்போம். So carbonyl group அப்படினா கார்பன் மோனாக்சைடு மாலிக்யூல். ஓகே, ஸோ இந்த கார்பனைல் குரூப் இஸ் ஆக்ட் அஸ் அ லிகாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு மெட்டாலிக் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த மெட்டாலிக் கார்பனைல்ஸ்? இந்த காம்பவுண்ட்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கார்பனைல்ஸில் மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருந்தோம் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் என்ன ஸ்டேட்டில் இருந்தது? பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தது. பட் மெட்டாலிக் கார்பனைல்ஸில் மெட்டல் வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலமெண்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் கார்பனைல்ஸ் அப்படிங்கிறது மாண்ட் அப்படிங்கிறவரால் 1890 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. தட் இஸ் அ நிக்கல் டெட்ரா கார்பனைல் அவர் யூஸ் பண்ணார். ஸோ த nickel tetracarbonyl and also other metallic carbonyls is have the very much of industrial importance. Okay, and also it is used in the catalytic property. Okay, so அதனால metallic carbonyls because இது என்ன பண்ணும் அப்படின்னா it's a CO கார்பன் மோனாக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுனால இதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வைட் ரேஞ்ச். ஈவன் தோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மெட்டலர்ஜியில் பியூரிஃபிகேஷன் பார்ட்டில் பார்த்துருப்போம் பை யூசிங் மான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மான்ஸ் ப்ராசஸில் இந்த நிக்கல் டெட்ராகார்பனைல் வந்து இருந்திருக்கும். ஸோ மெட்டல்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஸோ இந்த மெத்தடு அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஜென்ரலாக மெட்டல் கார்பனைல்ஸை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷன். அதில் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் மோனோ நியூக்ளியர் பாலி நியூக்ளியர் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. மெட்டல் ஆட்டம்னா இதில் நிக்கல் அயன் குரோமியம் இருக்கு. எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான் இருக்கு. அப்போ the compounds containing only one metal atom means the compound is called as a mononuclear carbonyls அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுவே பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டைன்ஸ் மோர் தென் ஒன் மெட்டல். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் CO2 கோபால்ட் 2 இருக்கு, அடுத்து மேங்கனீஸ் 2 இருக்கு, அயன் 3 இருக்கு. ஓகே, இதில் மேங்கனீஸ் கோபால்ட் 2 மெட்டல் இருக்கு, இதில் மேங்கனீஸ் ரீனியம் 2 மெட்டல் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே மோர் தென் 2 மெட்டல்ஸ் இருக்கிறதுனால இதை பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மெட்டல்ல ஒரே ஒரு மெட்டல் அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோ நியூக்ளியர் கார்பனைல்ஸ். அதே மோர் தென் ஒன் மெட்டல் ஆட்டம் இருந்தது அப்படின்னா அது பாலி நியூக்ளியர் கார்பனைல்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படி சார் கிளாஸிஃபை பண்றாங்க? ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம் கார்பனைல் குரூப் இஸ் ஆக்ட் அஸ் அ லிகாண்ட். ஸோ அந்த கார்பனைல் குரூப்ஸ் எல்லாமே டெர்மினல் அப்படின்னா ஒரு எண்டு. ஓகே, ஸோ அப்போ டெர்மினல்ல பிரசன்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ அப்சர்வ் த டயக்ராம். இந்த கார்பனைல் குரூப் எல்லாமே டெர்மினல்ல இருக்கு, ஒரு எண்டில் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம்? நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிக்கல் டெட்ரா கார்பனைல், அயன் பென்டா கார்பனைல் அண்ட் குரோமியம் எக்ஸா கார்பனைல் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ். ஓகே, ஸோ அப்போ அது பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அடுத்த டைப்பு. ஸோ அப்போ பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா the carbonyl group is present in both terminal and also in the between the metals. ஓகே, ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க FeCO10 அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க FeCO9 இது ஆக்சுவலா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க. ஸோ இதில் 3 ரைட் சைடு 3 லெஃப்ட் சைடு 3 CO குரூப் டெர்மினல்ல கரெக்டாக இருக்கு. ஓகே, மிடில் 3 கார்பனைல் குரூப்ஸ் மிடில் ஆஃப் த 2 மெட்டல் ஆட்டத்துக்கு நடுவில் கனெக்ட் ஆனதுனால இதை என்ன சொல்றாங்க? பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த கார்பனைல் குரூப் which is present in the either terminal or middle அப்படிங்கிறத வச்சு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல். நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னா the carbonyl groups present only at the terminal or end. அதே பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the carbonyl group is present both terminal and as well as the middle of the 2 metal atom அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. CO2 CO8 இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
So the next one is a bonding in metal carbonyls. So metal carbonyls bond வந்து ஒரு strong bond. So அந்த bond ஏன் எப்படி strength வந்து அதிகமாகுது அப்படிங்கறத பத்தி தான் இங்க டீடைலா படிக்க போறோம். So first metal carbonylsல metal வந்து electron acceptor and carbonyl group is a electron donor. So அப்ப CO groupல யாரு சார் ரெண்டுமே டொனேட்டிங் ஆட்டம், யாரு சார் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, கார்பன் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் பேரை வந்து கார்பன் ஆட்டம் யாருக்கு டொனேட் பண்ணுறாங்க, வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணி ஒரு குவாடினேட் கோவேலன்ட் பாண்ட், அதாவது சிக்மா பாண்டை கிரியேட் பண்ணும். சிக்மா பாண்ட்னா உனக்கு தெரியும், லீனியர் ஓவர்லாப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். அப்போ இந்த CO குரூப் எல்லாமே அந்த எம்டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் the electron density of the metal d orbital என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் ரிச்சாக மாறிடும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் ரிச்சாக மாறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா. ஸோ அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு பார்க்கும். அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா எகெயின் the filled metal orbital is contract with the or interact with the empty pi star orbital of the carbonyl ligand. ஏன்னா பை ஸ்டார் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும், பை அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும், ரெண்டுக்கும் எனர்ஜி வேரியேஷன் இருக்கும். அதனால அந்த ஃபுல்டு டி ஆர்பிட்டால் எதோட இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால் ஆஃப் த கார்பனைல் லிகான்ல என்ன சொல்றது இன்ட்ராக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானை மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கு பேர் பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. the metal carbonyl எலக்ட்ரான் டென்சிட்டி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லிகாண்ட் டு மெட்டல் மூலமா போகிறது சிக்மா பாண்ட். ஓகே, மெட்டல்ல இருந்து மறுபடியும் லிகாண்டுக்கு போகிறது பை பாண்டிங். அப்போ ரெண்டு வித பாண்டிங் வர்றதுனால பாண்டிங் அண்ட் பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பாண்டிங் வர்றதுனால இந்த மெட்டல் லிகாண்ட் அதாவது மெட்டல் கார்பனைல்ல பாண்ட் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிறது சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் ஃபார்வர்டு. ஓகே, ஸோ லீனியர் ஓவர்லேப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால், அதுவே 5 ஃபார்வர்ட் பாண்ட். ஓகே, ஸோ அதே பேக் பாண்டிங் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம். அதாவது கார்பன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கொடுத்துருக்கும், டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ரிச் ஆயிருக்கும். அந்த ரிச் ஆர்பிட்டால் எலக்ட்ரானை மறுபடியும் யாருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, பை ஸ்டார் ஆர்பிட்டால் ஆஃப் த கார்பனைல் குரூப்புக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ பாண்டிங் அண்டு பேக் பாண்டிங் ரெண்டும் நடக்கிறதுனால அது எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக மெட்டலும் கார்பனைல் குரூப்பும் டைட்டாக பைண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டல் கார்பனைல் பாண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக அதனுடைய ஸ்டெபிலிட்டியை எப்படி சார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேல டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்று தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது எப்பயுமே நெகட்டிவ்ல இருந்தால் அந்த ரியாக்ஷன் ஃபீசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ கிரிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வச்சு அதனுடைய ஸ்டெபிலிட்டியை சொல்றது தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. அதுவே அந்த லிகாண்டோடைய எக்ஸ்சேஞ்ச் வச்சு சொல்றது கைனடிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிகாண்டோடைய சப்ஸ்டியூஷனை வச்சு அதனுடைய ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றது கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ ஏன்னா சில காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டா லிகாண்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெபைல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லெபைல் காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் லிகாண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அதாவது சப்ஸ்டியூட் பண்றதுக்கு இமிடியேட்டா இதாச்சு அப்படின்னா அது வந்து லெபைல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, அதுவே அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் வெரி ஸ்லோவா பண்ணுச்சு அப்படின்னா அது இனர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது பேஸ்ட் ஆன் த கைனடிக் மெத்தட் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் இங்க பாரு, இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. Cu2 + 4NH3 அமோனியாவோட ஜாயின் ஆயிட்டு நமக்கு என்ன இது டெட்ராமின் காப்பர் 2 அயான் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வருது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எதோடைய மெஷர்மெண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை த அனதர் லிகாண்ட். ஒரு லிகாண்ட் வந்து இன்னொரு லிகாண்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகே, ரெசிஸ்ட் பண்ணாதான் அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டெபிலிட்டினா என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வேற காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சுன்னா அது அன்ஸ்டேபிளா போயிடும்.
அப்போ என்ன அலோவ் பண்ணக்கூடாது, ஒரு லிகாண்டு இன்னொரு லிகாண்டால ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு அதை ரெசிஸ்ட் பண்ணணும். அந்த ரெசிஸ்டிவிட்டியை தான் என்ன சொல்றாங்க, அதனுடைய இண்டிவிஜுவல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது என்ன எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, சப்போஸ் அது ரெசிஸ்ட் பண்ணாம விட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த லிகாண்ட் நடந்துரும். அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதுறாங்க. எப்பயுமே ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதும் இல்லையா, ஸோ ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் மீன்ஸ் அண்ட் பீட்டா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கு. பீட்டா அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் CuNH3 4 2+னா இது வந்து எதோடது, அந்த காம்பவுண்டோட காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் அயான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிரேட்டராக வந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். எதில் அப்படின்னா அதனுடைய சொல்யூஷனில். ஓகே, அப்போ அந்த சொல்யூஷனில் இருக்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும் சார் அப்படின்னா ஒரு செர்டைன் எக்ஸ்டென்ட் வந்து அயனைஸ் ஆகும். அயனைஸ்னா டிசோசியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த டிசோசியேஷன் எதன் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த மெட்டல் லிகாண்டோடைய பாண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது மெட்டலும் லிகாண்டும் வீக்காக கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னு வச்சுக்க ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக அயனைஸ் ஆயிரும். ஓகே, டிசோசியேட் ஆயிரும். பட் அதுவே மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆயிருந்ததுன்னா டிசோசியேஷன் கம்மி ஆயிரும், லெஸர் ஆயிரும். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், மெட்டல் லிகாண்ட் ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆயிருச்சுன்னா டிசோசியேஷன் கண்டிப்பாக என்ன ஆகும், லெஸராக தான் இருக்கும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The next one is the aqueous solution when the complex ion is dissociated. Okay, there will be a equilibrium between undissociated complex ion and dissociated ions. இப்போ கீழே அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். இந்த aqueous solution இந்த காம்ப்ளெக்ஸை aqueous சொல்யூஷனில் வச்சுருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும், டிசோசியேட் ஆகும். டிசோசியேட் ஆச்சுன்னா Cu2+ and 4NH3 ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் இன்ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஏன் சார் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்டு அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடந்தால் மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஆனால் ஃபார்வர்டு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. Cu2+ and 4NH3 ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அன்ஸ்டேபிள் ஆயிரும். சரியா, அதனால தான் இதை இன்ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதையும் ஆல்ஃபாவையும் கம்பேர் பண்ணும்போது பீட்டா விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஆல்ஃபா. அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் வைஸ் வர்சா. ஓகே, அதுதான் இங்கே டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. சில காம்ப்ளெக்ஸோடைய இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, யாருக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டேபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனோட தயோசைனைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதேவோட மெர்க்குரியோட சைனைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸையும் லாஸ்ட் காம்ப்ளெக்ஸையும் கம்பேர் பண்ண அப்படின்னா எது சார் ஸ்டேபிள் அப்படின்னா யாரோட வேல்யூ ஹையாக இருக்குன்னு பாரு, மெர்க்குரி காம்ப்ளெக்ஸோட வேல்யூ தான் ஹையாக இருக்குது. சரியா, அப்போ 2.5 × 10⁻41 இருக்கிறதுனால இதுதான் ஹை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு அந்த வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அதனுடைய ஸ்டெபிலிட்டியும் ஹையராக தான் இருக்கும். The next one is stepwise formation constant and overall formation constant. ஓகே, ஸோ ஒரு ஈக்குவேஷனில் எப்படி இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லையா, இப்போ வந்து ஒரு மெட்டல் ஆட்டம் அக்வஸ் சொல்யூஷனில் தனியாக இருக்குது அப்படின்னா அந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸ்லாம் வந்து சரவுண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸை விட லிகாண்ட் மாலிகூல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சால்வெண்ட்டை அந்த லிகாண்ட் மாலிகூல் டிஸ்பிளேஸ் பண்ணும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகூல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு லிகாண்ட் வந்து போய் சப்ஸ்டியூட் ஆயிரும். இந்த கேஸ் ஆஃப் வாட்டரை விட அந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தது அப்படின்னா. சரியா, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க MS6 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காம்ப்ளெக்ஸில் அதாவது மெட்டல் ஆட்டம் 6 சால்வெண்ட்டில் சேர்ந்துருக்கு. அப்போ 6 லிகாண்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கேஸில் லிகாண்டுங்கிறது சால்வெண்ட்டை விட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுது, உள்ளே இருக்கக்கூடிய 6 சால்வெண்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு லிகாண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துடுது. சரியா, அதனுடைய பீட்டா ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்
அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறாங்க. ஓகே, இதில் சால்வெண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்பயும் எக்ஸஸாக தானே எடுத்திருப்போம். சால்வெண்ட்டுங்கிறது ஒரு லிமிட்டட் அமௌண்ட்லாம் எடுக்க மாட்டோம், எக்ஸஸாக தான் எடுத்திருப்போம். ஓகே, அதனால் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் அ லார்ஜ் எக்ஸஸ். அப்போ அதனால் அதை இக்னோர் பண்ணிடலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சால்வெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னா பீட்டா ஓவரால் கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஓகே, ml பவர் L6 டிவைடட் பை ms6 இன்ட்டு L6 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து ஸ்டெப் வைஸாக எழுதுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்கு சார், 6 லிகாண்ட் ரீப்ளேஸ் மொத்தமாக பண்ணது தான் மேலே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு லிகாண்ட் என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒரு லிகாண்ட் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது சால்வெண்ட்டை. அப்போ ஒரு சால்வெண்ட் வெளியில் வந்துடுது. ஓகே, அடுத்த ஸ்டெப் இன்னொரு லிகாண்ட் இன்னொரு சால்வெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்படியே 6 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லிகாண்ட் வந்து டோட்டலாக 6 சால்வெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பீட்டா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதுறாங்க. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு கிடைக்கிறது தான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை லாகரிதம் ரெண்டு சைடும் எடுத்த அப்படின்னா யூ கெட் த பீட்டா வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபார் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவாப்பா? Ligand. So chelating ligand எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, so lanthanide and softening the hard water. Okay, separation of lanthanides யூஸ் ஆகுது and hard water soft water கன்வெர்ட் பண்றதுக்கு, then lead poisoning அப்படிங்கறத ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. The next one is coordination complex. Okay, are used in the extraction of metals like silver, gold. அந்த process பேரு MacArthur Forest Cyanide process அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ல தான் சில்வரையும் கோல்டையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சில மெட்டல் அயானை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அயான்ஸை எஸ்டிமேட் எவ்வளோ அமௌண்ட் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸை யூஸ் பண்ணுவோம். அதில் இந்த காம்ப்ளெக்ஸாக அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸாக மாற்றி வந்து அதை ப்ரிசிபிடேட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதை தனியாக வெயிட் பண்ணி அதுலேருந்து நிக்கலை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ நிக்கலை எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக மெத்தட் நிக்கல் டிஎம்ஜி, டைமெத்தில் கிளையாக்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிக்கல் இருந்ததுன்னா அந்த டைமெத்தில் கிளையாக்சைம் போட்ட அப்படின்னா ஒரு ரோசி ரெட் பிரிசிபிடேட் கிடைக்கும். அப்படி பிரிசிபிடேட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே நிக்கல் இருக்குது. ஸோ அந்த பிரிசிபிடேட்டை ஃபில்டர் பண்ணி அவங்க நிக்கலை குவான்டைஸ் பண்ணிக்குவாங்க. தென் நிறைய ரியாக்ஷன்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது. ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன், அல்கீனை வந்து அல்கேனா மாத்திரம் அந்த ப்ராசஸ் தான் ஹைட்ரஜனேஷன். அதில் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. அதே போல் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீனை பாலி ஈத்தீனா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் போடுவாங்க. இது எல்லாம் காம்ப்ளெக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சில சுப்பீரியர் மெட்டல்ஸ், அதாவது சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இதெல்லாம் சுப்பீரியர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ப்ரிசிபிடேட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுறாங்க. தென் மெடிசனல் யூசேஜும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் EDTA கால்சியம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இருந்தது அப்படின்னா அது எந்த மெடிசனில் யூஸ் ஆகுது, ரேடியோ ஆக்டிவ் பாய்சனிங் அண்டு லெட்டு, பாடியில் வந்து லெட்டு இல்லைனா ரேடியோ ஆக்டிவ் பாய்சன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த EDTA கால்சியம் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் சிஸ்பிளாட்டின் இஸ் யூஸ்ட் இன் த ஆன்டி டியூமர் ட்ரக். ஓகே, ஸோ ஆன்டி டியூமர் கேன்சரில் டியூமர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சிஸ்பிளாட்டின் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபோட்டோகிராஃபியில் ஓகே முதல்லாம் ஃபிலிம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ ஃபிலிமை கழுவும் போது வாஷ் பண்ணும்போது சில்வர் புரோமைடு, சோடியம் தயோசல்ஃபைட் இது ரெண்டையும் போட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த காம்ப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அப்படின்னா ஈஸியாக அந்த லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டத்துலையும் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸில் ஆர்பிசிஸில் என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், அது பார்பைரின் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe2+. அதுக்கு ஒரு ரோல் என்ன அப்படின்னா, ஸோ அது ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். அந்த 6th சைட் வந்து எம்டியாக இருக்கும். அது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்.
Then chlorophyll. Chlorophyll is a green color pigment. Is used in the photosynthesis process. உனக்கு தெரியும். It is also modified porphyrin ring or corine ring அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இதுவும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் தான் இருக்கு. அடுத்து விட்டமின் B12 which is known as cyanocobalamin. அதில் கோபால்ட் இஸ் a central metal atom. அது CO ப்ளஸ் அதனுடைய ஷேப் பார்பைரின் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகே, அதே போல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெனி என்சைம்ஸ், ஓகே, இப்போ டைஜஷன், ஓகே, அதெல்லாம் இருக்கக்கூடிய என்சைம்ஸ்லாம் மோஸ்ட்லி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம், அதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பயாலஜிக்கல், அதாவது நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இதோட ஓவர் ஆகுது. So you just go through all the content in the book and also videos, previous classes and videos refer பண்ணிக்கோங்க. Thank you students.